இந்த தியான பயிற்சி சொல்லியிருக்கீங்க. நான் கிறிஸ்தவ மதத்துல இருக்கிறதுனால இந்து மத அந்த புத்தகங்கள்ல தான் அதிகமா அந்த பயிற்சிகளை பத்தி சொல்லியிருக்கு. பைபிள்ல வார்த்தையையும் ஜெபத்தையும் தான் தியானம் பண்ண சொல்லியிருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு இதுக்குள்ள ஒரு குழப்பம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, எல்லாரும் நான் இதுவரையிலும் நான் சின்ன சின்ன அந்த வகுப்புகளுக்கு தியான வகுப்புகளை போயிருக்கேன். அப்ப இந்த புருவ மத்திய தான் நினைக்க சொல்லுவாங்க. ஆனா இந்த வகுப்புலதான் அந்த மூச்சு காற்ற நீங்க நீங்க அத நினைங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒருத்தவன் உடல் ரீதியா ஏதாவது பாதிப்பு இருக்கிறவன் இந்த தியான பயிற்சியை மேற்கொள்றப்ப இதோடைய முழு பலனை அனுபவிச்சுக்க முடியுமா? இல்ல மதுபானம், இந்த மாதிரி புயல், இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நாள் மனம் மாதிரி இந்த பயிற்சியை நம்ம மேற்கொண்டு நம்ம ஒரு ஆரோக்கியம் பெறணுங்கிறப்ப இதோடைய அருளை முழுசா அனுபவிச்சுக்க முடியுமா? இல்ல அதுல ஏதாவது குறைபாடு இருக்குமா? இதுதான் என்னோட விளக்கம். என்னன்னா, தியானத்துக்கு மதம் ஒரு தடை இல்லை, ஒண்ணு. ரெண்டாவது இந்த சுவாசத்தை எதுக்கு கவனிக்க சொல்றதுன்னா, இந்த சுவாசம் பெரிய பெரிய வேலையில பண்ணோம். இந்த உலகத்திலே தவத்துக்கே தந்தை யாருன்னு சொன்னா பதஞ்சலி தான். பதஞ்சலி கொடுத்த தியானம் தான் சுவாசம். அது இல்லாம இந்த அனுபவத்தை நம்ம பார்த்தோங்க. இந்த அனுபவத்துல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நம்ம கொடுக்க போற பயிற்சி என்னன்னா, முற்றிலுமாக உங்களை மாத்திரும். புரியுதுங்களா? வேற வடிவத்துக்கு கூட்டிட்டு போயிடும். சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறது கொடுக்கல நானு. அதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. அதை வேற வடிவத்துக்குள்ள எடுத்துட்டு வரணும். ஆனா என்னன்னா, இந்த பல்வேறுபட்ட இடங்கள்ல தவத்துக்கான ஒரு குடில் மாதிரி, ஒரு செயல் மாதிரி, ஒரு விழா நடத்துறாங்க. எல்லா இடத்துக்குள்ளேயும் போய் நம்ம கலந்துகிட்டு ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா தியானத்துல பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியாது. புரியுதுங்களா? காடு மலைகள்ல தன்னை வருத்தி கொண்டு தன்னை யார் என்று உணர்வதற்காக போராடினாங்க எத்தனையோ பேர். அப்ப இந்த தியானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முற்றிலுமாக எல்லாம் இந்த மையங்கிறது பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கப்பட்டதா கொடுக்குறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அதை அலக்களிச்சிடாம அதை முறையா ஒரு வழி பாதையில பிரயாணம் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த கலை யாருக்கு சொந்தம் அப்படின்னா, சிவன்னா சிவன் வருவார், இயேசுன்னு நினைச்சுன்னா இயேசு வந்துருவார், அல்லா நினைச்சுன்னா அல்லா வந்துருவாரு. என்ன நீ குருவா நினைக்க வேண்டாம், கருத்துல மட்டுமே குருவா நினை, இந்த கலை வேலை செய்யும். புரியுதா? ஏன்னா கருத்தரும் நானும் வேற வேற நாடுகள் கிடையாது. நாங்க ரெண்டு பேருமே இந்த பிரபஞ்சத்தால ஒரு செயல் பெற்றவங்க தான். நீ நாளைக்கு தியானத்துல ஒரே ஒரு சின்ன வடிவத்தை பெற போறன்னா இந்த பிரபஞ்சத்துல இருந்து தான் பெறக்கூடாது. வேற எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் சக்தி கொடுங்கன்னு வாங்கிட்டு வர போறது கிடையாது. புரியுதா? அதனால இதை பற்றி நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். இந்த கலையை முறையாக பயன்படுத்தி ஒரு வேலை செய்யுங்க. அதுதான் ஒரு நல்ல இடத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவாங்க. இங்க நிறைய மார்க்கங்கள் இருந்து மக்களுக்கு என்னன்னா பல்வேறு ரூட்டுகள் காட்டிடுறாங்க. அதனால மக்கள் குழப்பம் அடைஞ்சு எந்த பாதையில போறதுன்னு தெரியாம அப்படி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அதான் பிரச்சனை. அதை பார்த்துக்கங்க. வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடிதான் எனக்கு 15 வருட கால அறிமுகமான நண்பர் திடீர்னு 3 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாரு. ஸோ அப்கோர்ஸ் பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன அழைப்புதல் நான் இங்க வந்திருக்கேன், என்னோட துணைவியாரோட மனைவியில. என்னோட கேள்வி என்னன்னா, இந்த சுவாச புரட்சி, மெடிடேஷன், தியானம், இதெல்லாம் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அதுக்கு நல்ல பயனளிக்குங்கிறது புரியுது. என்னோட கேள்வி, நான் ஒரு நல்ல பதவியில 4 வருடமாக அந்த பதவியை இழந்து பொருளாதார ரீதியா சவாலான காலகட்டத்துல இருக்கேன். கடந்த 1 வருட காலமாக உடல் ரீதியாகவும் ஒரு சவாலான காலகட்டத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த சுவாச புரட்சி பண்றதுனால அதுக்கு ஒரு இருக்கா, அது எப்படி அப்படிங்கிறது, அதுதான் என்னோட கேள்வி. அடிப்படையாக ஒரு ஒரு தியானம் அடிப்படையா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் ஒரு 24 மணி நேரம் அழுதே தீரணும் அப்படின்னு ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கும் இயற்கையாவே. ஒருவேளை இந்த தியானம் அந்த 24 மணி நேரத்தை 6 மணி நேரமும் ஆக்கிடலாம். ஒரு மனிதன் அழுகிறத 6 மணி நேரமும் ஆக்கிடலாம். ஒரு மனிதன் நோயால துன்பப்பட்டுதான் ஆகணும்னு தலையெழுத்து இருக்கும். ஆனால் அவன் மருத்துவமனைக்கு போகாமே வீட்டுல இருந்துகிட்டே அதை கொஞ்சம் வேற மாதிரி கடத்த வேண்டிய ஒரு சூழலையும் இந்த தியானம் ஏற்படுது.
அதனால இதுக்குள்ள என்னன்னா ஒரு அடிப்படையா, இத விளம்பரமா, இத வெளிப்படையா இது சொன்னா நல்லா இருக்க. இதுக்குள்ள உண்மை தத்துவம் என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க அறிய முடியாத நிறைய ரகசியம் இருக்கு. நீங்க யோசிக்க முடியாத நிறைய தகவல்கள் இருக்கு. நாங்கள்லாம் பேச முடியாத நிறைய ரகசியங்கள் இந்த தியானத்துக்குள்ள இருக்கு. இதுதான் உண்மையான தத்துவம். நோயை தீர்க்கிறதோ கஷ்டத்தை தீர்க்கிறதோ பெரிய வேலை இல்லை. அதை தாண்டி அது எப்படி அடிப்படையாக நமக்கு இந்த நோய் ஏன் வந்துச்சு? ஒரு விபத்தை நான் சந்தித்தேன். அந்த விபத்து என் மேல தப்பு இருக்கா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க மேல தப்பு இருக்கா, அடுத்தது கால நேரம் சரியில்லை, இந்த 3 விஷயமா டென்ஷனா இருக்குல்ல, இத நல்ல தவம் பண்ணா அது டீட்டெயிலா காட்டி கொடுத்து, அந்த டீட்டெயில்ல என்ன கற்றுக் கொடுக்கும்னா, அந்த அடுத்த வாட்டி உழுவுறத கற்றுக் கொடுக்காது. வாழ்க்கையில அந்த இடத்துல இருந்து பல்வேறுபட்ட பாதைகள் மாறப்படும், பல்வேறுபட்ட செயலாக்கங்கள், கதவுகள் ஓபன் ஆகும். அதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற வடிவம். எல்லா சிற்றின்பத்தையும் அனுபவிச்சுட்டு சாக போறேன்னு வெறுத்து போய் அருணகிரி குதிக்கும் போது இன்னொரு பாதை இருக்குன்னு திறந்து விட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் அதோடைய செயல். அப்ப அந்த தியானம் ஒரு அழிந்து போயிட்டான், அவ்வளவுதான் தோத்து போயிட்டான்னு நினைச்சவன இன்னைக்கு எல்லா கையிலயும் திருப்புகள் கையில. அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா தோத்தவர் அருணகிரி. வாழ்க்கையில முற்றிலும் தோத்தவர், வாழ்க்கையில கடவுளாக மாறினார். அப்ப இந்த தியானத்தோட அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு பெரிய பலவீனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல உடம்போட போய் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நல்ல கட்டுக்கோப்போட உடம்பை வைத்து தவம் செய்து ஒருத்தன் ஞானம் அடைவது பெரிய சாதனை இல்ல. கெட்டு போன உடலை வைத்துக் கொண்டு, எந்த வைத்தியமும் பார்க்க முடியாம மருத்துவரால தூக்கி எறியப்பட்ட உடலை வைத்துக் கொண்டு, தீ வைத்து எரித்தாலும் எரிக்க முடியாத உடலை வைத்துக் கொண்டு ஞானம் அடைவதுதான் சாதனை. அதுதான் அருணகிரி செஞ்சார். நார்மல் உடலை வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஞானம் அடைகிறது பெரிய விஷயம் இல்ல. அங்க எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு உடல் அது. அப்ப இந்த தியானம் அந்த வலிமையை கொடுக்கும், அந்த செயலாக்கத்தை உருவாக்க முடியுங்கிறதா இதனுடைய உண்மை தத்துவம். அதே நேரத்துக்குள்ள இது பல்வேறுபட்ட நமக்குள்ள கேள்விகள் எழுப்பும், சோதனை வரும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சாதாரணமா செய்ய முடியாது சார். நான் ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன். நாங்க ஏதோ ஒரு நாள் இந்த ஹால்ல உட்காந்து பேசிட்டேங்கிறதுக்காக நாளைக்கு காலைல சத்தியமான் உங்க வீட்டுக்குள்ள வந்துருவாருலாம் நான் சொல்லல. இதை நாளைக்கு காலைல நீங்க தியானம் பண்ண பாதி பேரோட முடியாது. பாதி பேர் துண்டகணம் துடிய கணக்கு ஓடி போயிருவீங்க. இது உண்மைங்க. நாளைக்கு காலத்துல இன்னொருத்த சக்திகளை உட்காந்து என்னோட இன்னொரு மஞ்சள் சட்டை போட்டு பேசுவாங்க. தேனாம்பட்டு சிக்னலுக்கு பக்கத்துல இன்னொரு மண்டபத்தை பிடிச்சி போட்டுங்க வந்து சேருங்கன்றுவான். அங்க ஒருத்தர் மஞ்சள் வெட்டி கட்டிட்டு வந்து உட்காந்துருக்காரு, நீங்க அங்க வந்து சேர்ந்துருங்க. அவரும் என்னதான் சொல்றாருன்னு பாருங்கன்னா, அங்கேயும் அந்த தியானமும் இந்த தியானத்தையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்து எந்த தியானத்தையுமே பண்ண மாட்டீங்க. புரியுதுங்களா? இதுதான் கால கணக்குங்கிறது. உங்களை முன்னேற விடாம ஒரு சந்தர்ப்பங்கள் துரத்தி அடிக்கும், ஒரு சூழல்கள் உருவாக்கும். இதுக்காக தான் நம்ம ஊர்ல எல்லாம் என்ன சொல்லி வைத்தாங்க, கதையா சொல்லி வைக்கல. சொந்த மகனுக்கு கூட காசியில வாழ்ந்தார்ல, சிவனாக வாழும் போது என்ன சொன்னாங்க, மகனுக்கு கூட மகன் என்று தெரியாம அந்த கொல்லி வைக்கிற கதையெல்லாம் சொன்னாங்கல்ல. அதெல்லாம் எதை காட்டுதுன்னா, மனித வடிவத்தில் ஒரு நல்ல செயலை கடைபிடித்து ஃபாலோ பண்ணவே முடியாது. கெட்ட செயலை 25 நிமிஷத்துல ஃபாலோ பண்ணிடலாம். புரியுதுங்களா? அதுதான் நல்ல விஷயத்த புரிஞ்சு ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, என்ன நீங்க நினைக்க கூடாது, உங்களை நீங்க நினைச்சு உண்மையிலேயே அந்த வேலையை செஞ்சு பார்க்கணும் வைராக்கியத்தோட பண்ணீங்கன்னாதான் அந்த சேஞ்சை உருவாக்க முடியும், அந்த செயலை உருவாக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப என்னால முடிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு உண்மை விளக்கத்தை நான் கொடுத்துருவேன், உண்மை செயலை கொடுத்துட்டு போயிருக்கேன். இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கட்டளை, பணி. இந்த பணியை எப்படின்னா அறகுறையா செஞ்சிடக்கூடாது, 100% செலுத்திய. ஆனா இதுல எந்தெந்த ஆன்மா வெளிப்படையுமோ, எந்த ஆன்மா எந்த குறுக்கு பாதையில போகுமோங்கிறது அந்தந்த ஆன்மாவோட தலையெழுத்து. அப்ப அந்த பழியம் தான் எங்க வந்துனா, என்னடா உங்க குரு அப்படின்னு எங்க மேலேயும் வரும். அது என்ன பண்ண முடியும், அதையும் கடந்துதான் போகணும். அப்ப நீங்க தாக்கு பிடிக்க வேண்டியது பிராக்டிக்கலுக்கு கொண்டாடுறேன், நடைமுறைக்கு கொண்டாடணும். ஒரு குழந்தை பெற்றுட்டா ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரி வளர்ப்பால தொந்தரவு பண்றாங்க, அந்த குழந்தைய தூக்கி கொண்டு போட முடியுமா? அப்ப பல நாள் சகிப்புத்தன்மை வேணும்ல. அந்த மாதிரி இந்த தியானத்தெல்லாம் பண்ண முடியாது, பெரிய செயலெல்லாம் செய்ய முடியாது. டெய்லி நடராஜர் குடிச்சிருக்குங்கிறதுக்காக சிதம்பரம் கோயிலே உட்காந்தோம்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல ஒரு நாள் போனா உங்களை மதிப்பு கொடுப்பாங்க, மாதத்துல ஒரு நாள் போனா உங்களை மரியாதை கொடுப்பாங்க. டெய்லி சிதம்பரம் கோயிலுக்கு போனீங்கன்னா உனக்கு முளப்புள்ள ஏற்றுவாங்க. இல்ல நீ போற போக்குல ஏதோ பிரச்சனை இருக்கு, சரியா இல்ல, நீ ஏதோ சாமியார கிமியார் ஆயிடுவ அப்படின்னு ஒரு பயம் வந்துருவாங்க. அப்ப நம்ம ஊர்ல என்னன்னு கேட்டீங்கன்னா,
எவன் பெத்த பிள்ளையோ சாமியார் ஆகட்டும், நான் பெத்த பிள்ளை சாமியார் ஆகக்கூடாது. எவன் பெத்த பிள்ளையோ ஆசீர்வாதம் பண்ணட்டும், நான் பெத்த பிள்ளை போய் கம்ப்யூட்டர்ல போய் தட்டிக்கிட்டு சம்பாதிக்கணும், இல்ல எவனையாவது ஏமாத்தணும், இல்லைன்னா கவுன்சிலர் எம்எல்ஏவை அந்த யோகி பக்கம்லாம் போகக்கூடாது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கும்மி அடிச்சுட்டு அந்த கோவில்ல போய் அத்தனையும் கட்டு சுட்டலை வாங்கிட்டு வந்தது என் புள்ள. ஆனா எவன் பெத்த பிள்ளையோ யோகியாகி சாமியாகி அங்க உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டே கிடக்க வேண்டியதான். அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். யாரு வீட்டு பிள்ளைய யோகி ஆகணும்னு யாராவது ஒருத்தர் வளர்த்துருக்கீங்களா? என் பிள்ளை யோகி தாங்க ஆகணும், என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன், என் பிள்ளைய ஒரு சன்னியாசி ஆக்கி சாமியார் ஆகுவான்னு யார் எந்த தர்க்கம் வளர்த்துருக்காரு? இந்த தாய் வளர்த்திருக்கா? எந்த தாய் தந்தை எந்த மாதிரி பிள்ளை பெற்றிருக்கா? முதல்ல எந்த தாய் பெத்தா, எந்த தகப்பன் பெத்தான்? யாராவது ஒண்ணு இருக்கா சொல்லுங்க. அது இல்ல. அப்ப இதோட செயல் என்ன, இதோட வடிவம் என்ன? அப்ப இவரா இருக்கட்டும், ஆதிசங்கரா இருக்கட்டும், காஞ்சி மகா பெரியவரா இருக்கட்டும், நிறைய ரமணரா இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணாங்க? சூழல்களை பொத்துக்கிட்டு வெளியில வந்து விழுந்தாங்க. சுமப்பிரசவம் கிடையாது, வயிற்றை கிழிச்சுக்கிட்டு அவங்களே ஆபரேஷன் பண்ணிட்டு வெளியில வந்தவங்க. அப்ப குடும்பத்தை எல்லாத்தையும் உடைஞ்சுக்கிட்டு வெளியில வந்து குடும்பத்தையும் அணைச்சு இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல செயலை செஞ்சுட்டு போனவங்க. கேரளாவில இருந்து வந்திருக்கீங்க, நாராயணன் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்ப ஒவ்வொரு யோகிகள்லையும் முன்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அப்ப நம்ம ஒரு செயல் கிடைக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு ஒரு செயல் கிடைக்குது, அந்த செயல் என்னன்னு பார்க்கணும். இதுதான் முக்கியமான செயல். இன்னைக்கு ஒரு குரு அப்படின்னு பார்க்க கூடாது. இது ஏதோ பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு ஒரு செயல் கிடைச்சிருக்கு, இதை சோதிச்சு பார்க்கணும், இதோட பயணிச்சு பார்ப்போம், இது என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதா செயல். என்னைக்கு அது உங்க பொருளுங்க, தியானம்ங்கிறது உங்க பொருள். நான் எது என்ன என்னோட பொருள் இல்லைன்னு சொல்லிட்டேனே, இது என் பொருளே இல்லை. முதல்ல ஆன்மாங்கிறது என்னோட பொருளா? ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் ஆன்மா இருக்கு. அருங்கோணங்கிறது என்னுடைய பொருளா? இது எப்படி என்னோட பொருளாகும்? ஆன்மாங்கிறது அருங்கோணங்கிறதும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொருளுக்கு. அது நான் எப்படி இதை தூக்கிக்கிட்டு ஓட முடியும்? அது இருக்குப்பா, நான் அனுபவத்துல பார்த்தா அதை கையில பிடிச்சிக்க. அது உன் பொருளை தான் நான் பேரா வச்சிருக்கேன், நான் உன் பொருளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது ஏன் பொருளே இல்ல. நீ ஏன் பொருளா பார்த்து அது நான் என்னமோ ஒண்ணு கொடுக்குறேன்னு நீ நினைக்கிற. அதுதான் அங்க மிஸ்டேக் நடக்கும். அதை பண்ணாதீங்க அப்படிங்கறதா என்னோட செயல். பாத்துக்கங்க ஐயா, இது உடல் ரீதியா மட்டுமில்ல, ஒட்டுமொத்தமான ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை எடுக்கிறது தான் இந்த இடமா இருக்கு. அதே நேரத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, லைஃப்ல போறதுக்கு முன்னாடியாச்சும் கூட நம்ம யாருங்கிறதுக்கு ஒரு 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 செயல் வேணும், ஒரு வடிவம் வேணும். முதல்ல நமக்கான வாழ்க்கைய சொல்லுவாங்கல்ல, தனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்தியான்னு சொல்லுவாங்க. எந்த தனி மனிதன் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. வீட்டுக்காக, மனைவிக்காக, குழந்தைக்காக எப்பதான் உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க? அப்ப உங்க வாழ்க்கைங்கிறது என்னன்னா, அந்த உங்க வாழ்க்கைங்கிறதே உங்களுக்கு தெரியாது. முதல்ல அது தெரியாதுன்னா தவம் பண்ணாதான் தெரியும் எது உங்க வாழ்க்கை. அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாச்சே. அதுக்காக தானே இந்த பெரியவங்க இந்த கலையை கையில கொடுத்தாங்க. எப்ப அந்த கலையை கையில ஒரு ஓரமா வச்சுக்கடா, இது உனக்கு காட்டி கொடுக்கும், சில ரகசியத்தை எல்லாம் சொல்லும். அப்ப நீ வேற ஒரு செயலுக்குள்ள பயணிக்கலாங்கிறதா இதோட தத்துவமே. வேற யாருக்கு எந்த கேள்வி இருக்குமா? வணக்கம் ஐயா. உலக தேவைகளான பண பேர்ப்புகள் இல்ல அந்த தேவைகள் அந்த ஆசைப்படக்கூடாதா, இல்ல ஆன்மீக அனுபவங்கள் வேணும்னு ஆசைப்படக்கூடாது? இது கேள்வி 1. கேள்வி 2, உங்களுடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் பத்தி நீங்க சொல்றீங்க. அது என்ன சூட்சுமத்துல இயங்குது, என்ன அதுக்குள்ள என்ன தத்துவம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு மட்டும் அதெல்லாம் எப்படி தெரியுது? தியானம் பண்ணதுனால தெரியுது. தியானம் பண்ணதுனால எல்லா கோயிலோட ரகசியம் தெரியுது. 1, கல்வெட்டு படிக்கல, வரலாறு படிக்கல. நான் பள்ளிக்கூடம் 5ஆம் கிளாஸ தாண்டல. புரியுதா? நீயே புத்தகம் கொடுத்தாலும் எனக்கு படிக்கிறதுக்கு பிரட்டி படிக்கிறதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிரும். அதனால அதை படிச்சுன்னு சொல்றாங்க. நிறைய பேர் நினைப்பாங்கல்ல, படிக்க தெரிஞ்சாதே இப்போ படிக்கிறது. முதல்ல படிக்கவே தெரியாதவனுக்கு எதை போய் படிப்பான் முதல்ல சொல்றீங்களா? திருவாசகத்தை நல்லா படிக்கணும்னா 60 வருஷம். ஆனா மாணிக்க வாசகரை படிக்கணும்னா சொல்லுங்க, எப்படி எந்த கேளுங்க நான் சொல்றேன், என்ன கேளுங்க நான் சொல்றேன், எதை கேளுங்க நான் சொல்றேன், அதோடைய எந்த செக்ஷன்ல வேணாலும் கேளுங்க சொல்றேன். அவ்வளவுதான் விஷயம். அதே ஒண்ணு. இன்னொரு விஷயம், நம்ம இல்லற வாழ்க்கையில ஆசைப்படுங்க. அத்தனைக்கு ஆசைப்படுங்கிற மாதிரி நீங்க ஆசைப்படுங்க. ஆனா நீங்கெல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தவத்துல ஆசைப்படாதீங்கன்னா, குருவாகணும், யோகி ஆகணும், இந்த மாதிரி ஆசைப்படாதீங்க. இந்த தவம் என்ன பண்ணுன்னா, உங்க இல்லற வாழ்க்கையில ஆசைப்படுறீங்கல்ல,
அதை எல்லாத்தையும் அதுவே தீய வச்சு கொளுத்திடும். நீங்க உங்களுக்கு வேலை கிடையாது, அதை பண்ணும். அத்தனைக்கு ஆசைப்படுன்னு இருக்குல்ல, முதல்ல அதை கொளுத்துறாங்க. அடுத்தது என்ன பண்ணும்? ஒண்ணு ஒண்ணா ஆசைப்படுவீங்கல்ல, உடை, அழகான ஹேர் இருக்கு, இந்த இது முடிவெற்ற ஆளு, எல்லாத்தையுமே தூக்கும். ஒண்ணு ஒண்ணா தூக்கும். இவனை தூக்கு, இவனை தூக்கு, இவனை தூக்கு. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை கறி கடைக்காரன், அவனை தூக்கு. அடுத்தது இந்த ஜோசியக்காரன், அவனை தூக்கு. அடுத்தது பர்சனல் டாக்டர், அதை தூக்கு. அடுத்தது யாரு இருக்கா, அவங்க பெரிய பாட்டம் 1 மணி நேரம் பேசுறது, அதை தூக்கு. வேற என்ன இருக்கு, இந்த உயிர் எழுதி வைக்கிறது, அதை தூக்கு. அடுத்தது என்ன பண்ணு, புள்ள வந்து கொல்லி வைக்கணும், அதையும் தூக்கு. எனக்கு எவனும் வந்து கொல்லிக்கிட்டே வச்சிடாதீங்க. எல்லாமே மாறப்படும். இதெல்லாம் நீங்க நான் சொல்லி நடக்காது, உங்க தியானம் செய்யும். புரியுதுங்களா? நீ நல்ல தியானம் பண்ணுனா இந்த உலகத்தில் எல்லாமே உன் மகனாய் ஆகி போய் உன்னை என்ன பண்ணுவான், அவன் உடலுக்கு அவன் வந்து நிற்பான். 4 பேர் தூக்கம் வராம பாரு. நம்ம ஊர்ல சொத்த பாருங்க தப்படிச்சுட்டு வராங்க, அவங்கள நம்பிடாத. நல்ல தவம் பண்ணா ஒவ்வொருத்தனும் உன் மகனாக மாறிடுவான். அப்ப ஒருத்தன் பள்ளி வைக்க வர மாட்டான், ஊரே வரும். ஊரே வந்து நின்றுவான். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள, குருவிட்ட நம்புறேன், நான் ஒரு சின்னம் பண்ண போடுறேன், நான் நிக்கிறேன்னுவான். அது எது பண்ணோம்? தவம் பண்ணோம். இந்த தவத்தோட மகிமை அதுதான். அது ஒரு மேஜிக் பண்ணி விட்டுருவான். அதான் சொல்லுவாங்கல்ல, சிவபெருமானே ஒரு மேஜிக் மேன் அப்படிம்பாங்கல்ல, அது உண்மை. சிவபெருமானா இந்து கடவுள் இல்லைங்க, அவர் உலகத்துக்கே பொதுவானவருங்க. அது ஒரு மேக்னெட்டுங்க, அது ஒரு மேக்னெட் பவர். அது ஒரு இந்து கடவுள் இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஒரு சாதாரண தாவரத்துக்கு கூட அது ஒரு மேக்னெட். அது எல்லாத்துக்கும் உரியது. தயவு செய்து அதை பார்த்துக்கங்க. அது தயவு செய்து ஒரு இந்து கடவுளாக பாவிக்காதீங்க. அது அந்த மாதிரி கொண்டு போகாதீங்க. அந்த மாதிரி இல்ல. ஒரு தாய் வந்து சொல்லுவாங்க, ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளருவாங்க. அந்த தத்துவம் தான் சிவனுடைய தத்துவம். நீங்க உங்க கடவுள் இருந்தா கூட உலகத்துக்கு கொடுத்துருங்க. அது உலகத்துக்கு பொதுவானதை நீங்க வேட்டியை கடிச்சு மறிச்சு மறிச்சு வைக்கும் போது அதோடைய செயலை நீங்களும் அனுபவிக்க முடியல, அவங்களாலையும் அனுபவிக்க முடியல. இங்க பாதி பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் மேல கோவத்தினால சாமி கும்பிடல, சாமியை திட்டல. ஒரு சக மனிதன் இந்த கடவுளை கூப்பிடுறான், இவனுக்கு அவனாச்சும் கூப்பிடக்கூடாதுன்னு போறாங்க. புரியுதுங்களா? கடவுள் மேல, ராமன் மீது எவனுக்கும் கோபம் கிடையாது, ராமனை தூக்கிட்டு போறவன் மேல கோபம். புரியுதுங்களா? இதான் உண்மை. ராமனை கொண்டாட இந்தியாவுக்குள்ள ஆள் இருக்கான். ஆனா ராமனை தூக்கிட்டு போறவன் எவன்டானா அவன் மேல இருக்கிற தனிப்பட்ட கோபத்துல ராமன் பக்கமே வரமாட்டேங்கிறான். ராமன் கோயிலுக்கே நான் வரமாட்டாங்க. ஏங்க எல்லாம் பிடிக்கிறாங்க, நான் எங்க அங்க வர்றதுங்கிறான். புரியுதுங்களா? இப்ப இதுதான் பிரச்சனை. இதுதான் அதுக்குள்ள செயல் வடிவமா. இதுதான் உண்மை தத்துவம். அப்ப நமக்கு இந்த கடவுளை ஒரு சாயத்துக்குள்ள போய் நிப்பாட்டக்கூடாது, ஒரு பெயிண்ட் எல்லாம் அடிக்க கூடாது. அது உலகத்துக்கே சொந்தம். புரியுதுங்களா? இப்ப நம்ம இயேசு அப்படின்லாம் வந்து நீ இந்து அப்படின்னு அவங்க சொன்னாருன்னா அவர் கடவுளா இருக்க முடியாது. புரியுதுங்களா? அவரை நான் போய் கிறிஸ்டின் பார்த்தோன்னா நான் ஞானம்லாம் அடைய முடியாது. சுண்டல் வேணா வைக்கலாம், தியானம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு போர்டை வேணா போட்டுட்டு இருக்கலாம். ஏன்னா இயேசுன்னா யாருக்கே தெரியாதவன்லாம் அப்புறம் எப்படி தியானத்தை கத்துக்க முடியும்? தியானத்துல மேம்பட எப்படி அடைய முடியும்? ஆன்மானா என்ன, உயிர்னா என்னங்கிறத அங்க கத்துக்கணும். அப்ப அங்க கத்துக்கிட்டா என்ன ஆகும்? பேர் போயிடும், உடல் போயிடும். அடுத்தது லாஸ்ட் ஃபைனல் என்ன தெரியுங்களா? ஆணே இல்லைன்றுவாங்க. தியானத்தோட உச்சம் என்ன தெரியுங்களா? அனுபவத்துல நீ ஆம்பளையே இல்லைன்றுவாங்க. அடுத்தது பொம்பளையே இல்லைன்றுவாங்க. என்னதான் பண்ணா காமனான ஒரு ஆற்றல், ஒரு சக்தி. சிவனை வந்து நீங்க ஆம்பளைன்னு சொல்ல முடியாது, பொம்பளைன்னு சொல்ல முடியாது. அது ஏதும் மற்ற நிலையில இருக்கிற ஒரு பிரபஞ்சத்தோட பேர் ஆற்றல். அந்த சக்தி, அந்த மேக்னெட் பவர், அது ஒரு மேஜிக். அது அந்த மேஜிக் பவரை தான் நம்ம வந்து எல்லா யோகிகளும் எடுத்துட்டு வந்து ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கிறது. அதுதான் அதனுடைய உண்மை தத்துவம். அதுக்குள்ள வந்து அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல இருக்கு. இந்த இருக்குல்ல, நம்ம வடலூர் இருக்குல்ல, வடலூரோட தத்துவத்துல, சித்திவாத்ம தத்துவத்துல இருக்கு இந்த சத்திய ஞான சபை இருக்குல்ல. அந்த சத்திய ஞான சபையோட தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, நீ ஒரு ஆற்றல் அப்படிங்கிற ஒரு செயலே இங்க சத்தியவனாக. இந்த 7 திரை விளக்குன்னு சொல்லி ஒரு இடத்த கொடுத்திருக்காருல்ல, அந்த இடத்தோட தத்துவமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ ஆணுமே இல்லப்பா பொண்ணுமே இல்லப்பா, நீ ஒரு ஆற்றல், நீ ஒரு சக்தி அப்படிங்கறதா அந்த இடத்தோட தத்துவமே. அந்த இடத்த ஒருத்தன் அடைஞ்சானா உண்மையான சொர்க்கம்னு சொல்றாங்கல்ல, சொர்க்க நரகம்னு, அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்புன்னா
அந்த சத்திய ஞான சபையில இருக்கு. அங்க இருக்கு. சாவி எங்க இருக்கு?